4 வருஷம் ஆச்சே என் வாக்குறுதியெல்லாம் ஏன் நிறைவேற்றல அப்படின்னு கேட்குறாங்க. அரசு ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டத்தை அறிவிச்ச உடனே அரசு பதறி போய் 7 லட்சம் ஓட்டாச்சு, ஓய்வு இவங்க கேட்குற மாதிரி கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கிறாங்க. 13,000 கோடி ஒதுக்குறாங்க அதுக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களும் போராடுறாங்க. தடியணி நடத்தப்படுது, போலீஸ் வேன் வருது, அரெஸ்ட் பண்ணுது. ஆனால் இது எதுவுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு நடக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும்தான் நடக்குது. கூவாத்துல போயிட்டு போராட்டம் பண்றாங்க, அதனால ஒருத்தர் வந்து உயிரிழறாரு. ஆனாலும் வந்து அரசு செவி சாய்க்கல. காரணம் என்னன்னா எங்க கிட்ட நிதி இல்ல, நிதி பற்றாக்குறையில இருக்கும். இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக பாப்புலிஸ்ட் கவர்மெண்டாக நீங்க ஒரு விஷயம் பண்றதும், இந்த பக்கம் ஒரு சின்ன குரூப் பெரும்பாலான மக்கள் வந்து தலித் மக்கள், பெண்கள், அவங்களுக்காக ஒரு யூனியன் இல்ல, அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பெரிய ஆட்கள் இல்ல, இவங்களுக்கு ஒரு தனி அப்ரோச்சும் கொடுக்கறது எந்த விதத்துல சமூக நீதி, எந்த விதத்துல சோஷியல் ஜஸ்டிஸ்? இது சோஷியல் ஜஸ்டிஸா இல்ல செலக்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸா?